மச்சான் இந்த கதையை கேள. நேத்து பள்ளிக்கரணை பக்கத்துல நைட் ஒரு 12:45 நினைக்கிறேன் கஸ்டமர் ஒருத்தர் புக் பண்றாரு. ஆனா சின்ன சந்துதான் மச்சான், அது 2 சைட்லயும் பைக் நிக்குது. வீட்டுக்கிட்ட போயிட்டு போன் அடிக்கிறேன், மெயின் ரோடு வர சொல்லலான்ட்டு போன் எடுக்கல. 2 டைம் பண்ணிட்டா போனே எடுக்கல மச்சான். சரி இருந்த டென்ஷன்ல அப்படியே பைக்கு நவுத்தி வச்சுட்டு நேரா வீட்டுக்கிட்டே சந்தில எடுத்துட்டு போயிடும் வண்டிய. ஏறி உட்காந்து மனுஷன் ஓடிபிலாம் சொன்னாரு. சரி ஓகே ஓடிபிலாம் போட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பி போறேன் மச்சான். ஏறினவுடனே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் தூரத்துல தூங்கிட்டாங்க. செம்ம டயர்டு போல தூங்கிட்டாங்க. நான் என்ன நினைப்பேன், சரி லொகேஷன் போட்டிருக்காங்க டைரக்டா எடுத்து போய் இறக்கி விட்டுலான்ட்டு நான் நேரா போயிட்டேன் மச்சான். கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. அவங்க லொகேஷன் போட்டது பார்த்தோன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகணுமாமா. நான் என்ன பண்றது? எவ்வளோ 335 ரூபா சும்மா விடுவோம். நான் 20 கிலோமீட்டருக்கு 335 ரூபா, 1 ரூபா கூட கேட்காம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போறேன். அங்க போனதுக்கு அப்புறம் கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகணுட்டாங்க மறுபடியும். நான் போட்டது அதுப்பா, லொகேஷன் மாத்தி போட்டேன், அங்க விட்டுருப்பா அப்படின்னாங்க. நான் சும்மா விடுவேனா? போடு பாரு, இந்த மாதிரி 172 டூட்டி போட்டு அங்க போறது. எடுத்து போய் இறக்கி விட மச்சான். 42 கிலோமீட்டர். நான் தம்பி எவ்வளவு ஆச்சு அப்படின்னாரு. 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு. இதுல நான் என்ன, என் மேல தப்பா இல்ல கஸ்டமர் மேல தப்பா சொல்லுங்களேன்? ஒரு லொகேஷன் போறது தெளிவா போட்டா என்ன பிரச்சனை?